வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான வெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஐபிஎல் வேறு விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. நம்மளுடைய சிஎஸ்கே அணி அது இப்போது டாப் 10ல் இருந்து டாப் 8ல் இருந்தாங்க. 5வது இடத்துக்கு வேறு வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் பரபரப்பு. இந்த மாதிரியே கொஞ்சம் விளையாடிட்டே வந்தாங்கன்னா நம்மளும் ப்ளே ஆஃப் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க சிஎஸ்கே ஃபேன், ஆர்சிபி ஃபேன், எனி டீம் ஃபேன்ஸ் இருந்தால் அவங்களுடைய டீமை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, எந்த டீம்னு பார்க்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாஷில் அஃபிஷியலாக இருக்க போகிறாரு. ஜாக் ஆஃப் ஆட்டோ ஃபேஸ் பண்ண போகிறாரு நண்பர்களே. அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. அவங்க WWE அறிவிக்காத முன்னே எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டோக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீ டீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டான்னு. இப்போ நடந்த ஸ்மாக் டவுனில் கூட ஜிம்மி ஜே ஹெல்ப் பண்ணலான்னு பார்ப்பாங்க. எம்எஃப்டி பெட்டராக பண்ணுவாங்க. ஆனால் ஜாக் ஆஃப் ஆட்டோ ஒண்டியே அடித்து எம்எஃப்டியே காலி பண்ணுறாரு. யார் ஜிம்மி ஜே ஹெல்ப் யாருமே இல்லாததால். அதனால் ஜாக் ஆஃப் ஆட்டோ என்ன சொல்கிறாரு, அடுத்து ரோமன் தான். ரோமனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது அவன் பின்னாடி நிற்கிறதுலாம் இல்லை. நீங்கள் 3 பேருமே வந்தால் கூட நான் ஒண்டியே நீ அடி பண்ணுறான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இதுக்கு ரோமன் ரெயின்ஸ் என்ன பதில் அளிக்க போகிறாருன்னு தெரியல. மண்டே நைட்ரால் இப்போ வரப்போகிற மண்டே நைட்ரால் தான் தெரியும் இன்னும் நடக்க போகுதுன்னு. ஆனால் கண்டிப்பாக பேக்லாஷில் ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு. அஃபிஷியல் போஸ்டர் வந்துருச்சு. ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஜாக் ஆஃப் ஆட்டோ. அங்கே ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் தராரா இல்லை ஜாக் ஆஃப் ஆட்டோ அங்கே போய் டீமில் சேராரா? இது 2 கான்செப்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஆஃப் ஆட்டோ டீமில் சேர மாட்டார். ஜாக் ஆஃப் ஆட்டோ விசஸ் ரோமன் ரெயின்ஸ் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் பேக்லாஷில் நடக்க போது நம்ம பார்க்க போகிறோம். பல வருடங்கள் பல இதுகளுக்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் பேக்லாஷில் சண்டை போட போகிறாரு. எப்பவுமே வெஸ்டர்மீனியா முடிஞ்சு இந்த பேப்பருக்கு வரவே மாட்டார். இப்போது சாம்பியன்ஷிப் வின் பண்ணி பேப்பர் அட்டெண்ட் சாம்பியன்ஷிப்பு டைட்டில் டிஃபெண்டிங்கு பேக்லாஷில் தான் இருக்க போகுது. அதுக்கடுத்து வரும் ஒரு மோசமான சம்பவத்துக்கு. இதுனா மோசமான சம்பவம்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரெஸ்லருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க WWE. மெயினாக ஒயிட் சிக்ஸு, அலிஸ்டர் பிளாக்கு, சலீனா, அப்புறம் நம்மளுடைய அந்த கைரிசேலாம் என்னங்க பண்ணிச்சு. இப்போ கூட ஸ்டோரி போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அலிஸ்டர் பிளாக்கு ரேண்டி இப்போ வெஸ்டர்மீனியா சண்டை போட்டார்ல கோடிக்கு எதிர பேட் மேக்கப் இருந்தார்ல, பேட் மேக்கப் அதில் அலிஸ்டர் பிளாக் தான் இருக்க வேண்டியதான். ட்ரிபிள் ஹெச்சோட பிளான் அதுதான். அலிஸ்டர் பிளாக் தான் இந்த இடத்துல இருக்கணுன்ற மாதிரி இருந்தார். பட் டப்பு இந்த டிகேஓஆர் கம்பெனி அவனுங்க ஒரு ஆள் செட் பண்ணி அவனுங்க ஒரு இது பண்ணிட்டானுங்க. பிளான் போட்டது ட்ரிபிள் ஹெச், அது குழப்பந்து டிகேஓஆர். இதில் டிகேஓஆருக்கு தான் இது இருக்குது. ட்ரிபிள் ஹெச்சுக்கு இருக்குது கொஞ்சம் தான் ட்ரிபிள் ஹெச்சோட வேலை. மீதி முக்கால்வாசியுமே இந்த டிகேஓஆர் வேலை தான். அலிஸ்டர் பிளாக்கை ரிலீஸ் பண்ணணும்னு எந்த எண்ணமும் இல்லை போல் இவருக்கு ட்ரிபிள் ஹெச்சுக்கு. ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சோட காய் அலிஸ்டர் பிளாக்கை எப்படியாவது கொண்டு வரணும்னு தான் பார்த்துட்டு இருந்தார். பட் அலிஸ்டர் பிளாக்கோட சேர்த்து சலீனாவையும் தள்ளி விட்டாங்க. சலீனாவே ஸ்டோரியில் தள்ளி விட்டாங்க. அலிஸ்டர் பிளாக்கை யூஸ் பண்ண தெரியாமல் ரிலீஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா? இது என்ன சொல்கிறதுனே தெரியல. அது மாதிரி இன்னொரு நல்ல டீமு அப்போலோ க்ரோஸை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போலோ க்ரோஸை எதே பண்ணி பார்த்தாங்க. அவர் ரிலீஸ் பண்ணி திருப்பி கொண்டு வந்தானுங்க. வேலையாகலை. இந்த ஒயிட் ஃபேமிலி அலிஸ்டர் பிளாக்கு இவங்கள தவிர மற்ற எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்கள அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். அதே ஒயிட் ஃபேமிலி வச்சு இந்த அலிஸ்டர் பிளாக் வச்சு நிறைய பண்ணியிருக்கலாம். WWE மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. டிகேஆர் எதுக்கு ப்ரோ இவ்வளோ பேர்த்த ரிலீஸ் பண்ணாங்க ஒரே டைமில் என்ன கேட்டிங்கன்னா, இப்போது கொஞ்சம் பேர்த்த NXTலேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. வெளியிலேருந்து அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து கொஞ்சம் பேர் எடுத்துன்னு வந்தாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸ்டோயிட் சாரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்ஜுரி காரணமாக தான் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இன்ஜுரி மட்டும் இல்லைனா அவங்க இருந்திருப்பாங்க. கடைசியாக அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. பட் இன்ஜுரி ஆகி இன்னும் செய்யாததால் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அந்த மோட்டர் சிட்டி மிஷின் கன்னு அவங்களையும் தூக்கியிருக்காங்க. அவங்கள இப்போ தான் கொண்டு வந்து டேக் டீம் சாம்பியன்லாம் கொடுத்தானுங்க. அப்போயே தெரியும் இவனுக்கு தூக்கி கொடுத்துக்குள்ளே போச்சுரா போடான்னு. ஆனால் அவங்கள வச்சும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. அதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் பேர்த்த இறக்கியிருக்கானுங்க WWE. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். WWE என்ன தெரியுமா, பணம் அதிகமாக வரணும் ஆனால் செலவாகக்கூடாது.
இருந்த நார்மல் செலவுலே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறானுங்க. அதனால தான் புது ரெஸ்லர் பழைய ரெஸ்லர்லாம் தூக்கிட்டு புது ரெஸ்லரை இறக்கியிருக்காங்க. எந்த ரெஸ்லர் ரிலீஸ் ஆனது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுடைய ஃபேவரட்டுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சூப்பர் சூப்பர் அப்டேட்டட் நியூஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் திரிக்கும் சம்பவம் போது போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க.